ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஜீவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைவி3 ஆட்ஸ். எல்லாரும் இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் இந்த கம்பெனி வந்து என்னை ஏமாற்றலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு போராட்டம் நடத்தின ஒரு விஷயம். நீங்கள் எல்லோரும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது அவங்க வந்து பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருப்பேன். நானும் இப்போதைக்கு அதை இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. பணம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இதில் விளம்பரம் வரும். அந்த விளம்பரத்துக்காக உனக்கு வந்துட்டு அன்னன்னைக்கு ரூ. 7 ஏறும், சாதாரண கம்மியாக இருந்தால். இதுவே நீங்கள் வந்து பணம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறையா அதுலேருந்து காசு பார்க்கலாம். அதுதான் அந்த கான்செப்ட். அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோ மூலமாக விளம்பரத்தை பண்ணி காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னது யூடியூப் தான் எல்லாருக்கும் சொல்லிச்சு. அந்த யூடியூப்பில் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பலாயிரம் பேர் வந்துட்டு பல லட்சம் பேர் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு வீடியோ போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதே விஷயத்தை ஏன் வந்து யூடியூப்காரவங்க செஞ்சுருக்கக்கூடாது? நீ வந்து ஒரு இன்னொரு ஆள் வந்துட்டு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு ஆடை ப்ளேஸ் பண்ணி அதுலேருந்து வர காசில் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதியை வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக யூடியூப்பே வந்து நேரடியாக வந்துட்டு விளம்பரத்தை வந்து நேரடியாகவே செல்லில் காமிச்சிருக்கலாம்ல. இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாருமே தான் செல்லு வச்சுருக்கோம், எல்லாருமே தான் யூடியூப்பில் பார்க்குறோம். யூடியூப்பில் வந்துட்டு லாகின் பண்ணதும் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாக போட்டுட்டு நீங்கள் பார்க்குறதுக்கெலாம் வந்துட்டு காசு வந்து உங்களுக்கு அதில் ஏறிடும், நீங்கள் நேரடியாக அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். இது சாத்தியம் கிடையாது. அதனால தான் அவங்க இது வரைக்கும் அதை பண்ணலை. இப்போ மைவி3 வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து வந்து 5 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 5 லட்சம் பேருக்கும் ஒரு நாளைக்கு சாதாரணமாக வந்துட்டு ₹1 வீடியோ விளம்பரம் பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அவங்க. அப்போ 5 லட்ச ரூபா கொடுக்கணுன்னா ஒரு விளம்பரத்தை தான் இந்த 5 லட்சம் பேருக்கும் அவங்க காட்ட போகிறாங்க. அந்த விளம்பரம் ஒரு விளம்பரத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு 5 லட்ச ரூபா அவங்க செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசனை பண்ணணும். இப்போ நீங்களே ஒரு விளம்பரம் கொண்டு போய் கொடுக்குறீங்க, 5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு விளம்பரம் கொடுப்பீங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ கொடுப்பீங்க? இப்போ நம்மளுக்கே வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா காசு கேட்குறோம். இப்போ எவ்வளோ கேட்பீங்க? ஒரு 10,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன், நீங்கள் வந்து போஸ்டர் அடிங்க, போஸ்டர் அடித்து ஒரு 4 பேர் கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்மியான தொகையை தான் நீங்கள் கொடுப்பீங்க. சாதாரண ஊருக்குள்ளே நம்ம செய்கிற விஷயம் இந்த போஸ்டர்லாம் அடித்து விளம்பரம் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கக்குள்ளே இந்த விளம்பரத்துக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்புகிற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி இல்லை, இதெல்லாம் உண்மை தான், நாங்கள்லாம் சேர்ந்துருக்கோம், நாங்கள்லாம் சம்பாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்துட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, அந்த மைவி3 ஆட்ஸில் வந்து எத்தனை பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நானும் சேரலாம்ல, சேர்ந்த நிறைய காசு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்படி யாராவது இருந்து நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் அப்படின்னா என்னோடய வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அவங்கள பார்த்துட்டு நானும் போய்ட்டு சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு காசெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி வந்துட்டு காசு தராங்க, எப்படி வந்து நமக்கு வந்துட்டு பணம் வரும், இது நிரந்தரமாக நமக்கு வருமா, இது வந்து பாதிலேயே நின்றுடுமா, இல்லை எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அது சிஸ்டம் என்ன, அவங்க எப்படி இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து நிரந்தரமாக இருக்கும். ஒரு ஆள் சொல்கிறாங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உள்ளே போயிட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு எதுவும் வரல அப்படின்னா அது எதுக்கு வரல, ஏன் வரல அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, யாரை போய் கேட்குறதுன்னு தெரியாது, அதை எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இதுவே எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதுக்குள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை உள்ளே போனாலும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போங்க. அப்போ தான் வந்துட்டு அது வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மைவி3 ஆட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் அனுப்புங்க, அவங்களும் பார்க்கட்டும். எல்லாம் பார்த்துட்டு மறந்துடாமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறது மறந்துடாதீங்க. என்னுடைய சேனலை வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.